இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டா வர சொல்லுங்கள் சாங்க்கு வந்து போஸ்டர் எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா காஸ்ட்டில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதிலே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. எதுக்கு இப்போ இந்த வீடியோனா, இந்த ஆப்பில் தான் நம்ம பிக்சார்ட் ஆப்லேயும் பண்ணலாம். அது இல்லாமல் பென்சில் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலயமாவும் இந்த வீடியோ எடிட் பண்ணலாம். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், சிம்பிளாக பண்ணுறதுக்காக மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லி கொடுத்துருப்பேன். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பென்சில் ஸ்கெட்ச் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். லோடிங் ஆகிட்டு அது இந்த தான் நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து கேலரிக்குள்ளே போங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரா, பென்சில், ஸ்கெட்ச், பிரிண்ட், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்கெட்சும் யூஸ் பண்ணிக்கலாம், பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பென்சிலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பென்சிலை கிளிக் கொடுத்துட்டு கீழே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும் கலரில், அதை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கெட்சுங்கிறத மாற்றிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனு அதே மாதிரி மாற்றிட்டு அதே மாதிரி இந்த பென்சில் ஐக்கானையும் இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாரி மாற்றி மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து ஓவரலாக கரெக்டாக வந்துருச்சு பென்சில் இது பண்ண மாதிரி. அதனால் மாற்றிட்டு சேவுங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு 4வது ஆப்ஷன் இருக்கும், சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் எரேசர் அந்த ஆப்புக்கு போகணும். ஏன்னா அதில் தான் நம்ம பேக்ரவுண்டை வந்து ஒயிட்டை ரிமூவ் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து அந்த பென்சில் ஸ்கெட்ச் இது இருக்கும் ஃபோல்ட்ரு, அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டன்னுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட்டோங்கிறதுல இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒயிட்டுங்க வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே போயிடும், ஒயிட் கலர் ஃபுல்லாகவே போயிடும். அவ்வளோதான், கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணிடுச்சு. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டன்னுங்கிறத கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்துங்கிறதுல நிறையா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து 1ல் வச்சு சேவ் பண்ணலாம், 2ல் வச்சும் சேவ் பண்ணலாம், 3ல் வச்சும் சேவ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பார்டரில் இருக்கிறத கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும், அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. கொடுத்துட்டு சேவுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சேவ் ஆயிரும். அடுத்து நம்ம பிக்சார்ட் ஆப்புக்கு போகிறோம். ஏன் பிக்சார்ட் ஆப்புக்குன்னா, அந்த ஆப்பில் தான் நமக்கு கர்ணன் பேக்ரவுண்டு இது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டான ஆப்னே சொல்லலாம். அதனால தான் நம்ம பிக்சார்ட் ஆப்புக்கு போகிறோம். இதை வந்து நான் சும்மா டெமோ மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் சிம்பிளாகவே. நான் இதுக்குன்னு தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதை வந்து இது கீழே லிங்க்கில் நான் தரேன், அதை போய் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சரி வாங்க இப்போ வந்து நம்ம அந்த டெமோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோங்கிறது போங்க. இதில் வந்து இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் கர்ணன் எடிட் பண்ணுற ஃபோட்டோ. இதில் வந்து இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதில் போயிட்டு உங்கள் பென்சில் இது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணோம்ல அந்த இமேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆடுங்கிறது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு பிளண்டுங்கிறதுல மல்டின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது கரெக்டாகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு எடிட் பண்ணணும், உங்கள் இமேஜை எவ்வளோ பெருசு வைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுட்டு எரேஸுங்கிறத பண்ணிக்கோங்க. நார்மல் தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதுக்கு தான் மல்டியில்
கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கரெக்டாக. கொடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் வந்து நீங்கள் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு கீழே மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கிறத செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட்டுங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் அது மேலேயே வச்சுட்டு ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். கரெக்டாக தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோ போகிறோம். இதில் வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா அவர் வரைகிற மாதிரி வச்சுருக்காருல நெருப்பு மாதிரி, அதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த இமேஜ். இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக நெருப்பு மாதிரி தெரியுது, அதனால் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். சும்மா சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அவ்வளோதான் காய்ஸ். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.